இன்னைக்கு கர்த்தர் நமக்காக கண்ணிகளை தெறிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி துதிக்கும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது கண்ணி தெறிக்கும். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு என்ன காரியத்தை, என்ன வேலையை செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதுல ரொம்ப கவனத்தோட முழு மூச்சோட செய்துகிட்டே இருந்தோம்னா கண்ணிகளுக்கு தப்பலாம். நீங்க தப்பி கடந்து போவீங்க. தேவன் உங்களுக்காக எதை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரோ அந்த உயரங்களுக்கு நீங்க பறக்க முடியும். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர். நம்முடைய நல்வாழ்வை விரும்புகிற நல்ல தகப்பன். ஆமென். நம்ம நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். அவருடைய தரிசனங்களை நம்ம நிறைவேற்றணும். இதெல்லாம் தான் நம்மை குறித்து அவருடைய நல்ல நினைவுகளாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனுடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அந்த தகப்பனை நம்ம ஆராதித்தோம். அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நேரத்தில் ஆவியானவரை குறித்து சொல்லும்போது நல்ல ஆவியானவர்னு வசனம் சொல்லுது. அந்த நல்ல ஆவியானவர் நமக்கு அந்த வார்த்தைகளை விளங்க செய்வார் என்று நாம் விசுவாசிப்போம். 91 சங்கீதத்திலிருந்து தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். 91 சங்கீதம் நமக்கு ரொம்பவே பரிச்சயமானது. மனப்பாடம் பண்ணி தினமும் நம்ம சொல்லிகிட்டே வர்றோம். அதுவும் இந்த பேண்டமிக்கு பிறகு அதிகமாக நம்ம சார்ந்து கொள்ளுகிற ஒரு வசனமாக அது இருக்குது. சங்கீதம் 91 இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சொல்லி அந்த வார்த்தையினுடைய அடைக்கலத்துக்குள்ளே நம்ம பாதுகாப்பை, பராமரிப்பை அனுபவித்திருக்கிறோம். 91 சங்கீதத்தை சொல்லலாமா? பயந்துராதிங்க, நமக்கு தெரிஞ்ச சங்கீதம் தானே, அதை சொல்ல போகிறாங்களான்னு இல்லை. முதல் 2 வசனத்தை மட்டும் சொல்லுவோம். உன்னதமானவரின் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இந்த 91 சங்கீதத்தை நம்ம அதிகமாக சொல்கிறோம், வேக வேகமாக சொல்லிடுவோம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இதில் நம்ம இந்த சங்கீதத்தில் கொள்ளை நோய் காலங்கள்லையும் நம்ம சொல்லியிருக்கோம். நம்முடைய பாதுகாப்புக்காக, நம்முடைய ட்ராவல் பண்ணும்போது நம்முடைய பராமரிப்புக்காக, தூதர்களுடைய பாதுகாப்பு உண்டாகும்படி நம்ம அதிகமாக சொல்கிறோம். இதில் அந்த 3வது வசனத்தில் உள்ள ஒரு வார்த்தையை இந்த நாளில் தியானிப்போம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். அவர் உன்னை சொல்லுவோமா? கர்த்தர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். கர்த்தர் என்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். வேகமாக இதை சொல்லிட்டு போயிடுவோம். எப்போவும் இந்த ஒரு சென்டென்ஸை மட்டும் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். வேடனுடைய கண்ணினா என்ன? வேடன் யார்? வேடனுடைய கண்ணி எப்படிப்பட்டது? அதுலேருந்து கர்த்தர் நம்மை எப்படி தப்புவிக்கிறார்? வேடன்னு சொன்னோடனே நமக்கு மைண்டில் ஓரளவு ஞாபகம் வரும். பறவையெல்லாம் பிடிக்கிறவங்க வலையை விரித்து வைப்பாங்க. பறவைக்கு தெரியாத மாதிரி வலையை விரித்து வைப்பாங்க. இல்லை கண்ணிகளை ஏதாவது வைப்பாங்க. அதில் தெரியாமல் பறவைகள் விழும். சில நேரங்களில் மிருகங்களை பிடிக்கிறதுக்கு விலங்குகளுக்கு தெரியாமல் ஒரு பள்ளம் தோண்டி வைப்பாங்க. மேலே இலையெல்லாம் போட்டு மூடி வச்சுருவாங்க. அப்போ அது தெரியாமல் போய் அதில் விழுந்துடும். அப்படிலாம் விலங்குகளை, பறவைகளை பிடிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அந்த ஒரு வேடனை பற்றி மைண்டில் நினச்சோன்னா, ஒரு பறவைகளுக்கு தெரியாமல் கண்ணிகளை வைப்பான். அப்போ கண்ணிங்கிறதுனால என்னென்னா டைரக்டான அட்டாக் கிடையாது. எந்த வேடனும் ஒரு பறவையவோ மிருகத்தையோ துரத்திக்கிட்டு போய் கொல்றான், வேட்டையாடுறான்னா அது கண்ணி வைக்கிறது கிடையாது. கண்ணி வைக்கிறான்னா தெரியாமல் மறைந்திருந்து செய்கிற ஒரு காரியம். அதான் கண்ணி, ட்ராப்பு. நம்ம பொறி வச்சு பிடிக்கிறதுலாம் சொல்கிறோம்ல, அதான் கண்ணி. இந்த கண்ணியை குறித்து முதல் காரியம் என்னென்னா, அது சீக்ரெட்டாக செய்யப்படுகிற காரியம். தெரியாது, பறவைக்கோ மிருகத்துக்கோ தெரியாது. வேடன் தெரியாத விதமாக வைப்பான். இப்போ ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 1:17. எவ்வகையான பட்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா. எந்த பேர்டாக இருந்தாலும், ரொம்ப சின்னதாக அறிவில் ரொம்ப கம்மியான பறவையாக இருந்தால் கூட என்ன சொல்லியிருக்கு நீதிமொழிகளில், எந்த வகையான பட்சியானாலும் சரி அதனுடைய கண்களுக்கு முன்னால் வலையை விரித்தோன்னா அது வேஸ்ட்டு.
அதுக்கு கூட கொஞ்சம் அறிவு இருக்குது. வலை விரிக்கிறாங்கன்றதை பார்த்துருச்சுன்னா அந்த பக்கமே வராது. அங்கே என்ன தான் நீங்கள் வச்சுருந்தாலும் அதை வந்து டச் பண்ணாது, வலையில் விழாது. அப்போ அந்த பறவைக்கு தெரியாமல், அந்த பறவைகளே அந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு முன்னால் இல்லைன்னா அதிகாலையில் நைட்டு அந்த வேடன் என்ன செய்கிறான்னா வலையை விரிக்கிறான். அப்போ ரகசியமாக செய்யப்படுகிற ஒரு காரியம். திட்டமிட்டு வேடை வந்து அதை விரித்து வச்சுட்டு எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிடுவான். தெரிகிற மாதிரி நிற்க மாட்டான், ஒளிஞ்சு நின்று ரகசியமாக செய்யப்படுகிற காரியம்தான் இந்த கண்ணிங்கிறது. ரெண்டாவது காரியம், இந்த பறவைக்காக இது விரிக்கும்போது ஒவ்வொரு விதமான பறவைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேடன் விரிப்பான். அவங்களுக்கு தெரியும் எந்த பறவை என்ன சாப்பிடும், எங்கே விரிக்கணும், அப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வந்து தேவையான விதத்தில் அந்த வலையை விரிப்பாங்க, கண்ணிகளை வைப்பாங்க. ஒரு பறவைக்கு, ஒரு விதமான பறவைக்கு, ஒரு பெரிய பறவைனா அதுக்கு உள்ள வலையை அடுத்ததுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. எதுக்கு எப்படி வேணுமோ அப்படி தான் கண்ணிகளை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து மூணாவது காரியம் என்னென்னா, அந்த கண்ணின்னு சொல்லும்போது அதில் ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், விரும்பப்படக்கூடிய அந்த பறவைக்கு எது பிடிச்சிருக்குமோ அது போல் ஒரு பழங்களோ அல்லது தானியங்களோ சிந்தி வச்சுருப்பாங்க. தெரியும், நமக்கே தெரியும். நம்ம இந்த எலி பெருச்சாலியெல்லாம் வீட்டில் இருந்துச்சுன்னா நம்மளே தெரியும், பொறி வச்சு பிடிக்கிறதுக்கு அதுக்கு எது சாப்பிடுமோ அதை தான் வைப்போம். நமக்கு பிடிச்சதை அங்கே வைக்க மாட்டோம். அதுக்கு எது சாப்பிட பிடிக்குமோ அதை தான் பார்த்து வைப்போம். அப்போ இப்படிப்பட்ட கண்ணி தான் வேடனுடைய கண்ணி. அப்போ ஒரு பறவை தெரியாமல் ஒரு கண்ணியில் மாட்டிருச்சுன்னு வச்சுக்கோங்க, சிக்கிருச்சு. அப்போ உடனே அந்த பறவையினுடைய நிலை எப்படி இருக்கும்? துடிக்கும், கத்தும். அவ்வளோ நேரம் சந்தோஷமாக வானத்தில் பறந்து திரிஞ்சிகிட்டு இருந்த அந்த பறவை இப்போ அதனுடைய சந்தோஷம் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. அப்படியே பயத்தில் கத்த ஆரம்பிச்சிரும். அதுக்கு இனி யாராவது உதவி செய்வாங்களான்னு என்ன பண்ணுன்னா கிச்சு கிச்சுன்னு கத்தி பார்க்கும். உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லாமல் ஒரு எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையில் தான் அந்த பறவை இருக்கும். அதனுடைய சந்தோஷம், அதனுடைய லைஃப் எல்லாமே அப்படியே டோட்டலாக ஒரு நிமிஷத்தில் என்ன ஆயிரும்? சேஞ்ச் ஆயிரும். சிக்கிருச்சு, மாட்டிருச்சுன்னா அதனுடைய நிலைமை, அதனுடைய மைண்ட் எல்லாமே கஷ்டமாக அது வந்து மாறிடும். அப்போ அந்த வேடன் என்ன செய்கிறான்னா, ஒரு பறவையை சில நேரங்களில் கொல்றதுக்காக பிடிப்பாங்க, அதை கொண்டு சாப்பிட்றதுக்காக பிடிப்பாங்க, இல்லாட்டா அதை ஒரு கூண்டில் வச்சு விற்கிறதுக்காக பிடிப்பாங்க. எப்படிப்பட்ட காரியத்துக்காக, ரெண்டில் எதுவாக இருந்தாலுமே அந்த பறவையினுடைய சந்தோஷம் போயிடும். ஒன்று அதனுடைய லைஃபே போயிடும். அப்படி இல்லாட்டா ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு கொஞ்சம் இடத்துக்குள்ளே அடைபட்டு வாழ்க்கை முழுசும் அது வாழணும். தான் நினச்ச இடத்துக்கு போக முடியாது. தான் இவ்வளோ நாள் எவ்வளோ உயரத்தில் பறந்தோமோ அந்த உயரங்களை இனி அடையவே முடியாது. அது பார்த்து பார்த்து ஏங்கியே அதனுடைய நாட்கள் எல்லாம் போகும். அப்போ ஒரு கூண்டுக்குள்ளே அடைபட்டு ஒரு கண்ணியில் அகப்பட்ட ஒரு பறவையினுடைய நிலை இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த சங்கீதம் 91 நம்ம வாசித்தது இந்த வேடனை பற்றியோ இந்த பறவையை குறித்தோ கர்த்தர் சொல்லலை. கர்த்தர் என்ன சொன்னார்? கர்த்தர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். இந்த சங்கீதம் 94 சங்கீதம் ஒரு பாதுகாப்பின் சங்கீதம். உன்னதமான தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே, அவருடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளே யார் இருக்கிறாங்களோ அவங்கள குறித்த வசனம். அவிசுவாசியை குறித்து கர்த்தர் சொல்லலை. உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார்னு சொல்லலை. ஒரு விசுவாசி, யார் தேவன் தான் எனக்கு அடைக்கலம், நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், நீங்கள் தான் என்னுடைய அடைக்கலம், என் தேவன்னு சொல்லி யார் அவரை நோக்கி வந்து அடைக்கலமாக வந்திருக்கிறாங்களோ, அவருடைய தஞ்சமாகி அவருடைய செட்டைகளின் நிழலில் தங்கி இருக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். இன்றைக்கி கர்த்தர் ஒவ்வொருவர்கிட்டையும் சொல்கிறாரு, கர்த்தர் நம்மை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். இப்போ இந்த வேடன்கிறது நமக்கு வந்து தெரியும். நம்முடைய ஒரே எதிரி யார்? பிசாசு தான், சாத்தான் தான். ஆதி முதல் நம்முடைய எதிரியாக இருக்கிறது பிசாசு. இந்த பிசாசினுடைய கண்ணிகளுக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை விலக்கி தப்புவிக்கிறார். சாத்தானுடைய கண்ணிகள்னால் அது என்னன்றது நமக்கு தெரியணும். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே நம்ம பார்க்குற இந்த மண்டலத்தில் நடக்கிற காரியங்கள் கிடையாது. நமக்கு தெரியாத நிறைய காரியங்கள் இருக்குது. ஒரு பறவைக்கு தெரியாமல் கண்ணி எப்படி வைக்கப்படுதோ அதே போல் நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாத விதத்தில் வைக்கப்படுது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு வேடனுடைய கண்ணி.
சாத்தான் வந்து நமக்கு விரோதமாக கண்ணிகளை வைக்கிறான். இப்போ கண்ணி வைக்கிறான்னா நம்ம போகிற பாதையில் கால் சிக்கிக்கிறதுக்காக அப்படி கிடையாது. நமக்கு எதிரான சூழ்ச்சிகள், நயவஞ்சகமான காரியங்கள். சாத்தானுக்கு வல்லமை கிடையாது, ஆனால் தந்திரம் உண்டு. முதல்ல இருந்தே அவனுடைய காரியம் என்னென்னா தந்திரமாக காரியங்களை செய்கிறவன். அப்போ சாத்தானுடைய தந்திரங்கள், நமக்கு விரோதமான செயல்கள் இங்கே சாத்தானுடைய வேடனுடைய கண்ணிகள். அப்போ இந்த கண்ணிகளை எப்படி அவன் செய்கிறான்னா 3 விதங்களில் செய்கிறான். சில நேரங்களில் சாத்தானுடைய ஃபோர்ஸ்னால், அவனுடைய அந்த வல்லமையை, தனக்கு இருக்கிற கொஞ்சம் வல்லமையை யூஸ் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் சில அழிவுகளை அல்லது நாச மோசங்களை ஏற்படுத்துறதுக்கு, வியாதிகளை கொண்டு வர்றதுக்கு அவன் தானே டைரக்டாக செயல்படுறான். சில நேரங்களில் கெட்ட மனிதர்களை பயன்படுத்துகிறான். கெட்ட மனிதர்களை கொண்டு சாத்தான் இந்த உலகத்தில் கிரியை செய்கிறான். ஏன்னா அவனுடைய ஏஜென்ட்டுகளாக நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அந்த மக்கள் மூலமாக தான் நினைக்கிற காரியங்களை, ஒரு விசுவாசிக்கு எதிரான காரியங்களை அவன் செய்கிறான். 2 வசனம் வாசிப்போம். சங்கீதம் 140:4-5. இந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தாவே துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி, கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள். வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, துன்மார்க்கர், அகங்காரிகள் எனக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்கிறாங்க, மறைவாய் எனக்காக கண்ணி வைக்கிறாங்க. இன்னொரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 141:9. அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். இங்கே அப்படி தான் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. எனக்கு விரோதமாக நிறைய பேர் எதோ செய்கிறாங்க, அதுக்கெல்லாம் விலக்கி என்னை ரட்சியும். இப்போ அந்த வேடன், பிசாசு கண்ணிகளை வைக்கிறான்னு சொல்லும்போது யாருக்கு விரோதமாக வைக்கிறான்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வைக்கிறான். தேவன் தான் அடைக்கலம் என்று வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் வைக்கிறான். 1 பேதுரு 5:8 பேதுரு இப்படி சொல்கிறாரு, நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போது பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். சும்மா சுற்றிட்டு இருக்க மாட்டான். அவன் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு விசுவாசிகளை பற்றியும் அவன் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பான். யாருக்கு எந்த வலையை எப்போ விரிக்கலாம், எந்த கண்ணியில் இவங்களை அகப்படுத்தலான்னு சொல்லி அவன் நம்ம பார்த்து அவன் வந்து நோட்ஸ் எடுப்பான். எதை டச் பண்ணால் இவன் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போவான், எந்த விதத்தில் இவன் கர்த்தரை விட்டு தூரமாக போவான், நான் என்ன செஞ்சால் இவனை தேவனை விட்டு பிரிக்கலாம், இப்படி அவன் பல காரியங்களை பார்த்துட்டே இருந்து அப்பப்போ நமக்கு விரோதமாக கண்ணிகளை வைக்கிறான். அப்போது சத்துரு இவ்வளோ கண்ணி வைக்கிறான்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்கும்போது பயப்பட வேண்டியதில்லை. ஏன் பயப்பட வேண்டாம்? அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைப்பார். அந்த வசனத்தோடு தான் ஆரம்பித்தோம். ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்தத்தோடு தான் ஆரம்பித்தோம். பிசாசை பற்றி பேசுகிறதுக்காகவோ அவனுடைய செயல்களை பேசுகிறதுக்காகவோ நான் வரலை. எப்படிப்பட்ட கண்ணிகளை அவன் எவ்வளவு பிளான் பண்ணி தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த கண்ணிகளுக்கு நான் உன்னை விடுவிப்பேன். எல்லா விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, 30-40 வருஷம் நான் விசுவாசியாக இருந்துட்டேன், இனிமேல் பிசாசி என்கிட்ட வரவே மாட்டான்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படிங்க சொல்லலை. கடைசி வரைக்கும், நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் தெளிந்த புத்தியோடு இருக்கணும், விழிப்பாக தான் இருக்கணும். பெரிய ஊழியக்காரரு இவர்கிட்ட நான் போக மாட்டேன்னு சொல்ல மாட்டான். ஒவ்வொருத்தருக்கும் அவரவருக்கு ஏற்ற கண்ணிகளை அவன் ஆயத்தம் பண்ணிகிட்டு இருப்பான். இவங்க வயசாயிருச்சு, 50 வயசாயிருச்சு, 60 வயசாயிருச்சு, இவங்களுக்கெல்லாம் எந்த பாவ சோதனையோ எந்த கண்ணியை நான் கொண்டு வர மாட்டேன்னு சொல்லுவானா? எந்த வயசில் இருக்கிறவங்களா இருந்தாலும் கொண்டு வருவான். கடைசி வரைக்கும் கண்ணிகளை அவன் வச்சுட்டே தான் இருப்பான். ஆனால் கர்த்தர் உண்மையுள்ளவர், எல்லா கண்ணிகளுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறவர். இப்போ 2 வசனம் வாசித்தோம். தாவீது அவருடைய வாழ்க்கையில் நிறைய இப்படிப்பட்ட கண்ணிகளை பார்த்துருக்கிறாரு. தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரு. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, கோலியாத்தை முறியடித்த பிறகு அவருக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள். சவுல் அவரை துரத்திக்கிட்டே இருந்தார். நிறைய நேரங்களில் சவுல் ஈட்டியை ஓங்கி அவரை
குத்துனார். அது வந்து டைரக்ட் அட்டாக்கு. இப்போ நம்ம சொல்கிறது கண்ணிங்கிறது டைரக்டான தாக்குதல் கிடையாது, மறைவாக செய்கிற சில காரியங்கள், அதை தான் கண்ணின்னு சொல்கிறோம். ஒரு வசனம் வாசிப்போம். 1 சாமுவேல் 18, 20, 21 வசனங்கள். சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாயிருந்தது. அவள் அவனுக்கு கன்னியாயிருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தியினால் இன்று எனக்கு மருமகனாவாய் என்றான். இதில் வாசிக்கிறோம், மீகாள் தாவீதை நேசிக்கிறா. அதனால் சவுல் ராஜா, மீகாளுடைய அப்பா, ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லலை, அவள் அவனுக்கு கன்னியாக இருக்கும்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறான். ஏன்னா கோலியாத்தை ஜெயிக்கும் போதே முதல்ல ராஜா என்ன சொல்லியிருந்தாருன்னா, என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் மூத்த மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கல. ஏற்கனவே அவருக்கு தாவீதை பார்த்தோன்னா ரொம்ப பயமாயிடுச்சு. மூத்த பொண்ணை வேற ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ 2வது பொண்ணு தான் மீகாள். இப்போ என்ன நினைக்கிறான்னா, இவ வந்து தாவீதுக்கு கன்னியாக இருந்து அவனை கொல்வதற்காக நீ எனக்கு இன்னைக்கு மருமகன் ஆவன்னு சொல்கிறாரு. அந்த அதிகாரம் வாசிச்சிங்கன்னா தெரியும். மருமகன் ஆகிறதுக்கு நீ எனக்கு எந்த காசும் கொடுக்க வேண்டாம், நீ எதுவும் எனக்கு கொடுக்க வேண்டாம், 100 பெலிஸ்தர்களை கொன்று அவர்களுடைய நுனித்தோள்களை கொண்டு வந்து எண்ணி கொடுத்தீன்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கன்றாரு. காரணம் என்ன? இவன் போய் சும்மா போய் பெலிஸ்தர்களை வெட்ட போவான். 100 பேரை கொல்றதுக்குள்ளே எவனாவது தாவீதை வெட்டிட மாட்டானான்னு ஒரு ஆசை சவுலுக்கு. யாராவது தாவீதை கொன்றுவான், அதுக்காக தான் 100 பெலிஸ்தர்களை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். 100 இல்லை 200 பெலிஸ்தர்களை வெட்டி நுனித்தோள்களை கொண்டு வந்து எண்ணி காமிச்சிட்டான். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆதரவாக இருக்கிறார். கண்டியாக அவன் என்ன நினச்சானோ அது அவனுடைய வாழ்க்கையில் நடக்கலை. அதுக்கப்புறம் நம்ம வாசித்தா தெரியும், தாவீதை கொல்றதுக்கு ஆள் அனுப்புகிறான். அதே மீகாள் ஒரு பொம்மையை எடுத்து பெட்டில் வச்சுட்டு தாவீதை காப்பாற்றி வெளியில் அனுப்பி விட்டாரான். இது மட்டும் கிடையாது, தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களில் அவர் வந்து நிறைய சூழ்ச்சிகள், மனிதர்களுடைய சதி ஆலோசனைகளை சந்தித்து வந்தார். எப்போ எவன் கொண்டு போய் சவுல்கிட்ட சொல்லி கொடுத்துருவான்னு தெரியாது. ஒளியெல்லாம் இவன் நல்லவே நினச்சி போனால் அவன் போய் என்ன பண்ணிடுவான், சவுல்கிட்ட சொல்லி கொடுத்துருவான். இப்படி நிறைய காரியங்களை பார்த்தவர் தான் தாவீது. இந்த தாவீது ஒரு சங்கீதத்தில் எழுதுகிறாரு. 124வது சங்கீதம் வாசிப்போம். சங்கீதம் 124, ஒரு சின்ன சங்கீதம் தான், 8 வசனம் தான் இருக்குது, கொஞ்சம் ஃபுல்லாக வாசிச்சிருவோம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இங்கே தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் பின்னால் பார்த்துட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு சொல்கிறாரு, எத்தனையோ பேர் நமக்கு விரோதமாக வந்தாங்க, அவங்க எல்லாம் நமக்கு விரோதமாக எழும்பி வரும்போது கர்த்தர் மட்டும் என் கூட இல்லாமல் இருந்திருந்தாருன்னா என்னைக்கோ என்னை தூக்கி சாப்பிட்ருப்பாங்க. அவர்கள் கோபம் பற்றி எரிகையில் உயிரோடையே விழுங்கியிருப்பாங்க. கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் எப்போவோ அழிஞ்சு போயிருப்போம். நான்லாம் சொல்லுவேன், எனக்கெலாம் அட்ரஸ் இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க. கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய அன்பு, பாசம் நம்ம மேலே இருக்கிறதுனால, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறதுனால தான் கர்த்தர் நம்மை நிறைய கண்ணிகளுக்கு தப்பு வச்சிருக்கிறாரு. சில கண்ணிகள் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலது நமக்கு தெரியாமலே கர்த்தர் அதிலிருந்து நம்மை தப்பு வித்திருக்கிறார். ஒருவேளை நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலே கூட சில ஆபத்துகள் நமக்கு வந்திருக்கலாம். இப்போ 91 சங்கீதத்தை எழுதினது பொதுவாக மோசேன்னு தான் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதில் அவர் சொல்கிறார், வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைப்பார். மோசே பிறக்கிறதுக்கு முன்னாலே பார்வோன் ராஜா என்ன பண்ணான்,
மோசையை அழிக்கிறதுக்கான திட்டம் போட்டாச்சு, சட்டம் போட்டாச்சு. ஆனால் அதையும் மீறி, அந்த சட்டத்தையும் மீறி அதே பார்வோனுடைய அரண்மனையில் மோசையை கர்த்தர் வளர்த்தார். கர்த்தர் வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கிறவர். தாவீதுடைய வாழ்க்கையிலையும் நிறைய காரியங்களில் கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரு. 7வது வசனம் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். சொல்லுமா, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். இன்னைக்கு கர்த்தர் நமக்காக கண்ணிகளை தெரிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, வேடருடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். கர்த்தர் தப்புவிக்கிறான்னு சொல்லும்போது 2 விதங்களில் நம்மை தப்புவிக்கிறார். சில நேரங்களில் கர்த்தரோடு நம்ம நடக்கும்போது அந்த கண்ணியில் நம்முடைய கால் சிக்காமலே கர்த்தர் பாதுகாப்பார். அதை அடுத்து நம்ம பார்ப்போம். சில நேரங்களில் சிக்கிட்டோம், மாட்டிட்டோன்னா அப்பவும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அப்போ கர்த்தர் என்ன செய்வார்னா கண்ணியையே தெரிக்க பண்ணுவார். இந்த கண்ணி உன்னைய சிறைப்படுத்த நான் விடமாட்டேன், இதுக்குள்ளே நீ அடங்கி போவதில்லை, என்னுடைய திட்டங்களை தடுக்கிறதுக்கு இந்த கண்ணி உன்னை தடைப்படுத்தாது, அதனால கண்ணியை முறிக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் எழுந்தருள்வார். ஆமேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு குருவி அடைபட்டு இருக்கு, கத்தி பார்க்குது, அதால் தன்னைத்தானே காப்பாற்றிக்கொள்ள முடியலை. மனிதர்கள் கண்ணிகளை ஏற்படுத்தும் போது, பிசாசு கண்ணியை ஏற்படுத்தும் போது நம்மை நாமே காப்பாற்றிக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு வல்லமையான ஒரு கரம் வந்து அந்த குருவியை விடுவிச்சு வெளியில் விட்டால் அந்த குருவிக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அதை காட்டிலும் அதிகமாய் கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். இன்றைக்கி எந்த சூழ்நிலையில் நான் மாட்டிக்கிட்டேன், சிக்கிட்டேன்னு நீங்கள் நினச்சா கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். ஆமென். கண்ணி தெரிக்கும். அப்போ அந்த கண்ணினா என்னன்றது நமக்கு தெரியணும். பிசாசு எதுக்காக கண்ணிகளை கொண்டு வர்றான்? நம்முடைய வாழ்க்கையில் சில நஷ்டங்களை ஏற்படுத்துவதற்கு, நம்மை அழிக்கிறதுக்காக தான் கொண்டு வரான். இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரமாட்டான். நம்முடைய சுகத்தை திருடுறதுக்காக, நம்முடைய பொருளாதாரத்தை திருடுறதுக்காக, நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய சமாதானத்தை, குடும்ப நல்வாழ்வை, இதெல்லாத்தையும் குலைப்பதற்காக பிசாசு கண்ணிகளை கொண்டு வர்றான். சில நேரங்களில் தெரியாமல் நாமாவே போய் சிக்கிக்கிறோம். அது கண்ணிங்கிறது நமக்கு தெரியலை, ஏன்னா அது நமக்கு மறைவாக வைக்கப்பட்டது. பிசாசு எப்போ என்ன செய்வானா, அதை நல்லதாக தான் கொண்டு வந்து நம்மக்கிட்ட பேசுவான். நய வஞ்சகமாக பேசுகிற ஆட்களை தான் நம்மக்கிட்ட அனுப்புவான். கண்ணி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு ஆயுதம் மாதிரி தெரியாது, கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு காரியம் அதில் கட்டாயமாக இருக்கும். அப்போ அந்த கண்ணி, பிசாசு வைக்கிற கண்ணிகள் எப்படி இருக்கும்னா, நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கும். இது நல்லது, இது என் வாழ்க்கைக்கு ப்ராஃபிட் ஆனது, இது ஒரு சில நன்மைகளை கொடுக்கும், இவங்க நல்லா தான் பேசுகிறாங்க, இப்படி சொல்லி நம்ம சில நேரங்களில் ஏமாந்து போகிறோம். ஒரு பறவை எப்படி ஏமாந்து போய் சிக்குதோ அதே போல் கண்ணிகளுக்குள்ளாக நம்ம சிக்கிடுறோம். அப்படி சிக்கி வெளியில் வர முடியாத சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா வார்த்தை சொல்லுகிறது, கண்ணி தெரித்தது. ஆமென். இதுலேருந்து நம்மளை விடுவிக்க முடியாது, எந்த மனுஷனும் விடுவிக்கவும் முடியாது. ஆனாலும் கர்த்தருடைய கரம் விடுவிக்கிற கரம். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, இனி என்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு சந்தேகத்தோட கவலையோடு இருந்தோன்னா கர்த்தர் கண்ணிகளை தெரிக்க பண்ணுவார். இதிலேருந்து விடுபட முடியாது. மனிதர்களுடைய உதவியும் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. என் வாழ்க்கையில் இருந்த சந்தோஷத்தை இழந்துட்டேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்த சந்தோஷம், நிறைவு, அந்த முன்னேறி போகிறது எதுவுமே இன்றைக்கி இல்லை. இதெல்லாம் நான் இழந்துட்டேன். ஒரு பயப்படுகிற சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறேன், அல்லது நான் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறேன். எப்படி நீங்கள் நினச்சாலும் அடைப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருடைய விடுவிக்கிற கரம் இன்றைக்கி செயல்படுகிறது. அந்த கரம் உங்களை விடுவிக்கிறது. கண்ணி தெரித்தது. ஆமென். ஒரு குருவி அடைபட்டுச்சுன்னா அமைதியாக உட்காந்துக்கிடுமா? மூலையில் என்ன செய்யும்? கீச்சு கீச்சுன்னு கத்தும். அதனுடைய ஸ்ட்ரென்த்து, முழு ஸ்ட்ரென்த்து போகிற வரைக்கும் கத்தும். நம்ம இன்றைக்கி கத்த வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தரை நோக்கி கூப்பிடலாம். நம்முடைய கண்ணிகள் நம்ம ஒருவேளை முன்னேறி போக விடாமல் தடுக்கிற கண்ணிகளாக இருக்கலாம்.
இதுக்கு மேலே நான் எதுவுமே செய்ய முடியலை, என்னுடைய பிஸ்னஸில் நான் பணத்தை போட்டு பார்க்குறேன், என்னால் அதுக்கு மேலே முன்னேற முடியலை. அல்லது சில நண்பர்கள் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, என்னுடைய பார்ட்னர் என்னைய ஏமாற்றிட்டான், இந்த கடன் அடைச்சாதான் நான் அடுத்த லெவலுக்கு போக முடியும், ஆனால் என்னால் இதை இந்த லெவலை கிராஸ் பண்ணி போக முடியலை, அல்லது இந்த வியாதியிலேருந்து என்னால் விடுபட முடியலை. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கன்னியாக இருந்தாலும் கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடலாம், கர்த்தரை நோக்கி துதிக்கலாம். இந்த 2 காரியத்தையும் செய்யலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆவியை எதுவும் தடை செய்ய முடியாது. ஒருவேளை நம்முடைய பொருளாதாரத்தை தடை பண்ணலாம், சுகத்தை தடை பண்ணலாம், எந்த கன்னிகளை ஏற்படுத்தி இருந்தாலும் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுறதை விட்டு எதுவுமே தடுக்க முடியாது. எந்த கன்னியும் அப்படிப்பட்ட கன்னி எதுவுமே உலகத்தில் கிடையாது. அதனால் தேவனை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறார். அவரை துதிக்கலாம். நம்முடைய மனதார துதிக்கும்போது கர்த்தர் செயல்படுவார். ஏன்னா பிசாசு எதுக்காக அந்த கன்னியை கொண்டு வந்தான்னா, நம்ம ஜெபிக்கக்கூடாது, துதிக்கக்கூடாது, கவலைப்பட்டு முறுமுறுத்து கடவுளை குறை சொல்லணும், அவரை விட்டு தூரமாக போகணும், தேவனுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது, தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பயன்படக்கூடாது. இதுக்காக தான் அவன் இந்த கன்னிகளை வச்சிருக்கிறான். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை துதிப்பேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி துதிக்கும்போது, அவரை நோக்கி கூப்பிடும்போது கன்னி தெரிக்கும். கர்த்தருடைய கரம் நமக்காக கிரியை செய்யும். சில நேரங்களில் நிறைய பேர் சொல்கிற வார்த்தை தான், தெரியாமல் சிக்கிட்டோம்மா, நல்ல குடும்பம் நினச்சி கல்யாணம் பண்ணிட்டோம், நல்லா தான் பேசுனாங்க, ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா பேசுனாங்க, நாங்கள் ஏமாந்துட்டோம், என்னுடைய ஃப்ரெண்டு நினச்சி நான் ஏமாந்துட்டேன், கூடவே இருந்து குழி பறிச்சிட்டாங்க. இப்படிலாம் வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கோம்ல, அது எல்லாமே என்னென்னா நமக்கு தெரியாமல் விரிக்கிற வலைகள். இவங்க கிறிஸ்தவங்க தானம்மா, கிறிஸ்தவங்க எப்படி இப்படி செய்வாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுறவங்க நிறைய இருக்காங்க. பல விதங்களில் கன்னிகளை வைக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட கன்னியாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சத்தியமானது. ஒரு தடவை சொல்லுவோமா, கன்னி தெரித்தது நான் தப்பினேன். எப்படிப்பட்ட கன்னியாக இருந்தாலும் அது தெரிக்கும். தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக எந்த கன்னியும் உங்களை தடைப்படுத்தாது. சாத்தான் ஒரு சில நேரங்களில் அவன் டைரெக்டாக வந்து செயல்படுறான், சில நேரங்களில் துன்மார்க்கரை யூஸ் பண்ணுறான். இன்னொரு 3வது காரியம் யாரை யூஸ் பண்ணுறான்னா, கிறிஸ்தவர்களை யூஸ் பண்ணுவான். கிறிஸ்தவங்கன்னு சொல்லும்போது மனதில் மறுரூபமாகாத சில கிறிஸ்தவங்க, ஆவிக்குரிய போதிய வெளிச்சம் இல்லாதவங்க, தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படாத கிறிஸ்தவங்களையும் யூஸ் பண்ணுவான். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சில பேர் நிறைய ஏமாந்து போகிறது எதுக்குன்னா, அவங்க கிறிஸ்தவங்க தான், அவங்க விசுவாசிகள் தான்னு சொல்லி ஏமாந்து போகிறாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய மனதில் பிசாசுக்கு இடம் கொடுக்குறான். வேதத்தில் சொல்லியிருக்கு, பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். நம்முடைய ஆவியில் இடம் கொடுக்க முடியாது. ஆவி கர்த்தர் முத்திரை இட்டிருக்கிறார், பத்திரமாக வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்முடைய மனதில் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி யார் தங்களுடைய மனதில் பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்களோ அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான சில காரியங்களை, தீய ஆலோசனைகளை, தீய கன்னிகளை வைக்க முடியும். எப்படிப்பட்ட கண்ணியில் எங்கே சிக்கியிருந்தாலும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிற தேவன். ஒரு சிலர் இருக்காங்க, தீய பழக்கங்களுக்கு அடிமை ஆகிட்டாங்க, இப்போ அதிலிருந்து வர முடியலை. விளையாட்டாக தான் செஞ்சேன், இப்போ என்னால் அதை விட முடியலை. எப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் இருந்தாலும் தைரியமாக சொல்லுங்கள், விசுவாசத்தோடு சொல்லுங்கள், கன்னி தெரித்தது நான் தப்பினேன். இதை சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமாகவே கன்னி உங்களை எதுவுமே செய்யாது. நீங்கள் தப்பி கடந்து போவீங்க. தேவன் உங்களுக்காக எதை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரோ அந்த உயரங்களுக்கு நீங்கள் பறக்க முடியும். எதுவும் உங்களை தடை பண்ணுறதுக்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். அதுக்கு என்ன செய்யணும்னா, தேவனோட கோஆப்ரேட் பண்ணணும். கன்னி தெரித்தது நான் தப்பினேன், கன்னி தெரித்தது நான் தப்பினேன், இதை சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமாகவே கன்னிகள் தெரிக்கும். மாட்டிக்கிட்டவங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? விடுவிக்கிறார். கன்னிகளை தெரித்து அவங்களுக்காக அற்புதங்களை, அதிசயங்களை செய்து விடுதலையாக்குகிறார். ஆனால் எப்போவுமே போய் மாட்டிக்கிட்டு கீச்சு மூச்சுன்னு கத்தக்கூடாது. ஞானத்தோடு இருப்பது அதை விட பெட்டரான ஒரு காரியம். பொதுவாக சொல்கிறனால வருமுன் காப்பதே நல்லது. அப்போ கர்த்தர் மாட்டிக்கிட்ட பிறகும் நம்மை விடுவிக்கிறார், காப்பாற்றுறார். காரணம் என்னென்னா, கிறிஸ்து நம்மை
பாவம் என்கிற சிறையிலிருந்து ஏற்கனவே விடுதலையாக்கி வச்சிருக்கிறார். விசுவாசிகளாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால் சில நேரங்களில் நாம் தப்பு செஞ்சுட்டு பாவம் செஞ்சு மாட்டிக்கிட்டால் கூட கர்த்தருடைய கிருபையின் கரம் வந்து கண்ணிகளை முறிக்கிறது. மாட்டிக்கிட்டால் மட்டும் கிடையாது, சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு அதுக்குரிய ஞானத்தை கொடுக்குறார். தேவனுடைய சித்தத்துக்குள்ளே வாழ்கிறதான் நமக்கு பாதுகாப்பான ஒரு இடம். அந்த தேவனுடைய சித்தத்துக்குள்ளே நம்ம வாழக்கூடாது, அதை விட்டு நம்மளைய தள்ளிடணுங்கிறதுக்காக தான் பிசாசு கண்ணிகளை வைக்கிறான். நம்மக்கிட்ட நல்லா நயவஞ்சகமாக பேசுகிற ஆட்களெல்லாம் அனுப்புகிறான். அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறார், கற்றுக் கொடுக்கிறார். கண்ணியில் சிக்காதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அது பெஸ்ட்டான ஒரு காரியம். சிக்கினாலும் கர்த்தர் பாதுகாக்கிறார், நம்மை விடுதலை ஆக்குகிறார். சிக்காமலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஒரு வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 25-26. சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். திடீர்னு ஒரு கஷ்டம் வருது, பிரச்சனை வருது, அப்போ நீ பயப்படாத. காரணம், கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். கர்த்தர் தானே நம்முடைய நம்பிக்கை. கர்த்தர் தான் நம்முடைய நம்பிக்கை. நீரே என் தேவன், உண்மையை நம்பி இருக்கிறேன்னு நம்ம சொல்கிறோம். கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறபடினால நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். எப்படி காப்பார்? அவருடைய ஆவியானவரை கொண்டு, அவருடைய வார்த்தையை கொண்டு நமக்கு சொல்லி தருவார். இதை அவரோடு சேர்ந்து நடக்கும்போது நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கிடலாம். சில காரியங்களை மனிதர்கள் சொல்லும்போது, இல்லை இது உனக்கு வேண்டாம், இதில் நீ ஆர்வம் காட்டாத, இது வேண்டாம், அப்படி கர்த்தர் நமக்கு சொல்லி தருவார். இது உனக்கான ஆசீர்வாதமான காரியம் இல்லை, இது ஒரு கண்ணிங்கிறத கர்த்தர் நமக்கு சொல்லி தருவார். கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாக ஃபுல்லாக அவரை ட்ரஸ்ட் பண்ணி அவரையே நம்பி வாழும்போது, வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள்னு வார்த்தை சொல்லுதில்ல, அதே போல் அவரை மட்டும் நினச்சி, அப்பா நீங்கள் எனக்கு வழிகாட்டுங்க, நீங்கள் எனக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்லி அவர் கூடவே சேர்ந்து நடக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். கர்த்தருக்கு மேலே பிசாசுக்கு ஞானமே கிடையாது. அவனுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு அவனுக்கு தெரிஞ்ச ஞானத்தை கொண்டு சில கன்னிகளை உருவாக்குகிறான். ஆனால் நம்ம கூட இருக்கிற நம்முடைய தகப்பன் சர்வ ஞானி. அதனால் அவர் தன்னுடைய ஞானத்தை கொண்டு நம்மோடு கூட பேசுவார், நம்மை தீமைக்கு விலக்குவார், கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். இந்த கன்னிகள்னு சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள்லாம் கன்னிகளாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா சில நேரங்களில் மனிதர்களை நம்ம பார்க்கும்போது வெறும் மனிதர்கள்னு பார்ப்போம். ஆனால் அந்த மனிதர்களை குறித்து வசனம் என்ன சொல்லுது, வசனத்தின்படி அவங்க வாழ்கிறாங்களான்றதை தெரிஞ்சிருக்கும் போது தான் இது கன்னியா இல்லை எனக்கான ஆசீர்வாதமான்றதை தெரிந்து கொள்ள முடியும். ஒரு சில வசனங்களை வாசிப்போம். அதாவது சிக்கிக்கொள்ளாமலேயே ஒரு ஜெயமாக வாழ்கிறதுக்கு சில காரியங்களை படிப்போம். நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 23வது வசனம். இந்த நீதிமொழிகள் 7ல் இச்சக வார்த்தைகளை பேசுகிற அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரின்னு ஒரு பெண்ணை குறித்து தான் நிறைய சொல்லிகிட்டே வர்றாங்க. அதாவது விபச்சாரம் செய்வதற்கு, பாவம் செய்வதற்கு ஒரு இளைஞனை அழைக்கிற ஒரு ஸ்திரீ. 23வது வசனத்தில் எப்படி எழுதியிருக்கு, ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான், அம்பு அவன் ஈரலை பிளந்தது. இங்கேயும் ஒரு குருவியை தான் காமிச்சிருக்காங்க. குருவி எப்படி தனக்கு தெரியாமலே அங்கே கண்ணி இருக்குன்றதை தெரியாமல் ஓடி வேகமாக பறந்து தீவிரித்து அதுக்கிட்ட போதோ, அதே போல் ஒரு விபச்சாரம் பண்ணுறதுக்கு அழைக்கிற, தவறான உறவுக்கு அழைக்கிற பெண் பின்னால் போகிற இளைஞனும் அப்படி தான் இருக்கிறான். அப்போ கன்னியாக சில நேரங்களில் தவறான உறவுகளை மக்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவாங்க. அது வெறும் பெண்களை மட்டும் சொல்லலை, ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஆப்போசிட் செக்ஸ்லேருந்து ஒருத்தவங்க நம்ம கூட பழகும்போது, இந்த வேலைக்கு போகிறோம், படிக்கிறோம், நிறைய இடங்களில் பார்க்குறோம். அப்போது அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடும்போது அது கன்னி என்பதை அறிந்து கொள்ள ஞானம் இருக்கணும். இன்னொரு வசனம் வாசிப்போம். பிரசங்கி 7:26. கன்னிகளும் வலைகளுமாகிய நெஞ்சமும் கயிறுகளுமாகிய கைகளும் உடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சர்க்குணனாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான்,
பாவியோ அவளால் பிடிபடுவான். இங்கேயும் அதே மாதிரி ஒரு காரியத்தை தான் சொல்லியிருக்கு. வெறும் பெண்கள் மட்டும்தான் தப்பு செய்வாங்க அப்படி கிடையாது. ஒரு ஆணுடைய வாழ்க்கையில் ஒரு பெண்ணோ அல்லது பெண்ணுடைய வாழ்க்கையில் ஒரு ஆணோ கன்னியாக வர முடியும். இது வாலிப பிள்ளைகள் சரியாக புரிஞ்சுக்கிடணும். தேவன் ஏற்படுத்தாத எந்த உறவும் அது கன்னியாக தான் இருக்கும். நம்மளா போய் ஒரு உறவை தேடி இது சரியாக இருக்கும்னு நினச்சி நம்மளா கெஸ் பண்ணி அதை செய்யும்போது அது கன்னியாக தான் இருக்கும். வாலிப பிள்ளைகள் மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலும் சரி. நான் சொன்னேன், எத்தனை வயசானாலும் கன்னிகளை வலைகளை விரிக்கிறதுக்கு பிசாசு ரெடியாக தான் இருக்கிறான். எத்தனை வயசானாலும் சரி, கர்த்தருடைய இங்கே சொல்லியிருக்கு, தேவனுக்கு முன்பாக சர்க்குணனாக இருக்கிறவன் இந்த மாதிரி வலைகளுக்கு கன்னிகளுக்கு நீங்களாயிருவான். அப்போ நமக்கு தேவனுடைய ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இப்படித்தான் வாழணுங்கிற காரியங்களை வசனத்தை கொண்டு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கன்னிகளுக்கு நீங்களாக முடியும். நீதிமொழிகள் 13:14 வாசிப்போம். நீதிமொழிகளில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நீதிமொழிகளும் கிடைக்கும். எனக்கு இது தெரியாது அது தெரியாது நம்ம சாக்கு சொல்லவே முடியாது. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம். ஞானவான்களுடைய போதகம், வேதத்திலிருந்து சொல்லப்படுகிற போதகம் ஜீவ ஊற்று, நமக்குள்ள ஜீவனை ஏற்படுத்துகிற ஊற்று. அந்த ஊற்று மரண கன்னிகளுக்கு நம்மை தப்புவிக்கும். பிசாசு கொண்டு வருகிற நம்மை அழிக்கிறதுக்கு, நம்முடைய பேரை கெடுக்கிறதுக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு பிசாசு என்னெல்லாம் கொண்டு வருகிறானோ அப்படிப்பட்ட மரண கன்னிகளுக்கு நம்மை தப்புவிக்கும். இன்னொரு வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 14:27. இங்கேயும் அதே போல் ஒரு ஜீவ ஊற்றை பற்றி தான் சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம். இந்த கன்னிகளுக்கு எப்படி தப்பிக்கலான்றது தான் படிச்சுட்டு இருக்கோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய உள்ளத்தில் இருந்துச்சுன்னா, அது நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்து அந்த பயத்திலேயே நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோன்னா அது நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனை கொடுக்கும், ஜீவ ஊற்றாக இருக்கும், மரண கன்னிகளுக்கு நம்மை தப்புவிக்கும். ஞானவான்களுடைய போதகம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இது ரெண்டுமே நம்மை கன்னிகளுக்கு விலக்கி பாதுகாக்கிறது. நமக்கு தேவையான ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்து எப்போவுமே நம்மை சரியான பாதையில் நடத்துறதுக்கு அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். சாத்தான் நம்ம எவ்வளவு அதிகமாக கன்னிகளில் கொண்டு போகணும், சிக்க வைக்கணும்னு நினைக்கிறானோ அதை காட்டிலும் கர்த்தர் அதுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கணுங்கிறதுல கவனமாக இருக்கிறாரு. அதனால தான் அவருடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு, ஆவியானவரை நமக்குள்ளே கொடுத்துருக்கிறாரு, போதகர்களை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறாரு. நமக்கு தெரியாமலே நிறைய ஆபத்துகளை உலகத்தில் சந்திக்கிறோம். நமக்கு என்ன வச்சிருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரோடு நம்ம இருக்கும்போது அது எல்லா காரியத்தையும் கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துவார். இப்போ எடுக்க வேண்டாம், சொல்லிட்டே போகிறேன். அப்போஸ்தலர் 9 பவுலுக்கு விரோதமாக சில பேர் தமஸ்கு பட்டணத்தினுடைய கோட்டை வாசலை காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் ரட்சிக்கப்பட்டுட்டாரு, இயேசுதான் கிறிஸ்துன்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ யூதர்கள் இவரை தமஸ்கு விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே காவல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவரை கொல்றதுக்காக காவல் காக்குறாங்க. வசனத்தில் சொல்லியிருக்கு, இந்த தீய எண்ணம், இந்த சற்பனை பவுலுக்கு தெரிய வந்தது. இப்போ பவுல் தேவனுடைய பிள்ளை ஆயிட்டாரு, அவரை விடுவிக்க வேண்டிய பொறுப்பு தேவனுடையது. ஏன்னா பவுலுக்காக கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, அவர் நிறைய காரியங்களை சாதிக்க போகிறாரு. அதனால பிசாசு அவருடைய வாழ்க்கையில் ஒரு சேதத்தை உண்டு பண்ணணும், அழிவை உண்டு பண்ணணும்னு கன்னிகளை வைக்கிறான். ஆனால் கர்த்தர் அதுக்கு தப்பு வைக்கிறாரு. சீஷர்கள் அவரை ஒரு கூடைக்குள்ளே வச்சு மதில் வழியாக இறக்கி அனுப்பிட்டாங்க. அவருடைய உயிரை கர்த்தர் பாதுகாத்தார். நமக்கு தெரிந்து சில நேரங்களில் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு தெரியாமலே எத்தனையோ கன்னிகளுக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். வேதத்திலிருந்து சில தேவ மனுஷர்களுடைய வாழ்க்கையிலேருந்து சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். கர்த்தர் எப்படி அவங்கள விலக்கி பாதுகாத்தார், கண்ணி எப்படி தெரிக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஏன்னா கண்ணி தெரிக்குது, என்னுடைய வாழ்க்கையில் தெரிக்குன்னு சொன்னால் வேதத்தில் யார் யாருடைய வாழ்க்கையிலலாம் தெரிச்சிருக்குன்றத கொஞ்சம் தேடி ஆராய்ந்து படிக்கிறது நமக்கு நல்லது. நம்முடைய விசுவாசம் இன்னும் அதிகமாக வளரும். தானியேலை குறித்து நமக்கு தெரியும். தானியேல் 6வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. அவரை சிங்க கெபியில் போடுறாங்க. 3வது வசனத்துலேருந்து வாசிப்போம். தானியேல் 6:3. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான்.
தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேலை பற்றி நல்ல அழகான ஒரு சாட்சி இங்கே சொல்லியிருக்கு. அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். தேடி தேடி பார்க்குறாங்க, எதுவுமே அவன்கிட்ட குறை கண்டுபிடிக்கவே முடியலை. எதுக்காகனா அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கிறதுனால ராஜா அவனை அதிகாரியாக ஏற்படுத்த நினைக்கிறான். அதுக்கப்புறம் வாசித்தா நமக்கு தெரியும், அவனுடைய தேவனுடைய காரியத்தில் மட்டும்தான் அவனை குற்றப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால் 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினா சிங்கங்களுடைய கெபியில் போடப்படும்னு சொல்லி தரியு ராஜா கிட்ட எழுதி சைன் வாங்கிட்டாங்க. இந்த காரியம் தானியேலுக்கு தெரிய வருது. 30 நாள் என் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாமல் நான் எப்படி இருக்க முடியும்? ஒரு நாளைக்கு 3 தடவை, அப்போ 90 தடவை என்னுடைய ப்ரேயரை நான் என்ன செய்ய முடியாது? கட் பண்ண முடியாது. ஜெபிக்காமல் நான் வாழ முடியாதுன்னு நினச்சார். நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஜெபிக்காமல் என்னால் வாழ முடியாது, யாருக்கும் பயந்தும் நான் ஜெபிக்க மாட்டேன், வழக்கம் போல் ஜெபிக்கிறாரு. எந்த கண்ணியும் என்னுடைய ஜெப வாழ்க்கையை தடை செய்ய முடியாதுன்னு தைரியமாக இருந்தார். அதனால் வழக்கம் போல் ஜெபம் பண்ணுறாரு. அவரை கொண்டு போய் ராஜா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் தரியு ராஜாவுக்கு தெரியுது, நான் போட்ட ஒரு கையெழுத்து தானியேலுக்கு வைக்கப்பட்ட ஆப்பு, தானியேலுக்கான கண்ணி, இதை தான் நான் செஞ்சுருக்கேன்றது ராஜாவுக்கு அப்போ தான் தெரியுது. ஆனாலும் ராஜாவால் அதை மாற்ற முடியலை. நமக்கு தெரியும், திருப்பி சிங்கங்களுடைய கெபிக்குள்ளே போடுறாங்க. ராஜாவுக்கு மனசு இல்லை, ஆனாலும் வேறு வழி இல்லாமல் தரியு ராஜா போட்டார். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களுடைய வாய்களை கட்டிட்டார். கன்னிகளுக்கு கர்த்தர் விலக்கி விடுவிக்கிறார், பாதுகாக்கிறார். தானியேல் விசேஷித்த ஆவி உள்ளவனாக இருந்ததுனால மற்றவர்களால் அவனோட போட்டி போட முடியலை. தானியேலோட போட்டி போட்டு உயர்ந்த பதவிக்கு போக அவங்களால முடியலை. தானியேல் தான் இருக்கிறதுலே ஃபஸ்ட் ஆயிடுவான்னு தெரியுது. அதனால தானியேலுக்கு விரோதமாக சூழ்ச்சி பண்ணுறாங்க, ஒரு கண்ணியை ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் கர்த்தர் அந்த காரியத்தில் செயல்பட்டார். கண்ணி தெரித்தது. ஆமென். கண்ணி தெரித்தது. தானியேல் தப்புனாரு. கர்த்தர் ரொம்ப ஞானம் உள்ளவர்ல. பிசாசு ஒரு சின்ன காரியத்தை செஞ்சால் அதுக்கு கர்த்தர் இன்னும் நிறைய காரியத்தை செய்வார். அந்த கண்ணியை அப்படியே கர்த்தர் ரிவர்ஸ் ஆக்குறாரு. கண்ணியை அப்படியே ரிவர்ஸ் ஆக்குறாரு. ராஜாவுக்கு இப்போ தானியேல் வெளியில் வந்தது ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, அவனை யார் யார் குற்றஞ்சாட்டினாங்களோ அவங்க எல்லாரையும் குடும்பத்தோட மனைவி பிள்ளைகளோடு கொண்டு போய் சிங்கத்தினுடைய கெபியில் போட சொல்கிறாரு. அவங்க கெபி கிட்ட அடியில் போகிறதுக்கு முன்னாலே சிங்கங்கள்லாம் சாப்பிட்ருச்சு. கர்த்தர் ஜீவிக்கிற தேவன், கன்னிகளை தெரிக்க பண்ணுகிறவர். ஆமென். கர்த்தரோட நம்ம அவரோட க்ளோஸாக இருந்தால் போதும், வேறு ஒன்றுமே நம்ம செய்ய வேண்டாம். ஆண்டவரே இங்கே கண்ணி இருக்குமா, அங்கே கண்ணி இருக்குமான்னு நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியது கிடையாது. அப்போ கெட்ட மனுஷங்க யாராவது சூழ்ச்சி பண்ணியிருப்பாங்களோ, என் கூட வேலை பார்க்குறவங்க அதை பண்ணிட்டாங்களோ, கிறிஸ்தவங்க வேறு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க, என் வீட்டில் இருக்கவங்களே ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ, இப்படியே ஒவ்வொருத்தரையும் சிஐடி கண்ணோடே நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா சமாதானமாக வாழ முடியாது. கர்த்தரோட க்ளோஸாக நடந்து பேசிக்கிட்டே பழகிட்டே ஜெபித்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கன்னிகளையும் அவர் டீல் பண்ணுவார், அவர் தெரிக்க பண்ணுவார். ஆமென். தானியேலுடைய வாழ்க்கையில் இதை தான் பார்க்குறோம். கர்த்தர் உண்மையுள்ளவர், தன்னுடைய வார்த்தையில் எவ்வளவு வேணும் பிசக மாட்டார், அவர் உண்மையுள்ளவர், கன்னிகளை தெரிக்க பண்ணுவார். அதுக்கடுத்து நெகேமியாவுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்ப்போம். நெகேமியா, இந்த தானியேல், எஸ்தர், நெகேமியா இந்த புக்கெல்லாம் படிச்சிங்கன்னா ஃபுல் புக்காக உட்காந்து படிக்கிறது நல்லது. அப்போ தான் நல்லா இருக்கும், அந்த கண்டென்ட் நமக்கு நல்லா புரியும். நெகேமியா சிறையிருப்பில் தான் வாழ்கிறாரு, ராஜாவுடைய பானபாத்திரக்காரனாக இருக்கிறாரு. கர்த்தர் நெகேமியாவுடைய உள்ளத்தில் ஒரு பாரத்தை கொடுக்குறாரு. அங்கேருந்து வர்றவங்க சொல்கிறாங்க, எருசலேமின் அலங்கமெல்லாம் அந்த காம்பவுண்ட் வாலெல்லாம் இடிபட்டு கிடக்கு, எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்குன்னு சொன்னோடனே அவ்வளோ பெரிய ஆள் அழுகிறாரு. உட்கார்ந்து சில நாளாய் துக்கித்து அழுது உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நமக்கெல்லாம் வருமா? ஆமாம், அங்கே இடிச்சு தான் கிடக்கு, அதான் தெரியுமே.
ஏன்னா அவங்க சிறையிருப்பில் இருக்காங்க, இடிச்சு தான் இருக்குது, எல்லாம் தெரியும். ஆனாலும் தேவன் ஒரு பாரத்தை அவருடைய உள்ளத்தில் கொடுக்குறாரு. அவருக்கான அழைப்பு என்னங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் போய் அந்த அலங்கத்தை கட்டுவேன், இதுதான் என்னை குறித்து தேவனுடைய நோக்கம் என்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அங்கே போகிறாரு. அங்கே நிறைய மக்கள் துன்மார்க்கர் அவருக்கு விரோதமாக சூழ்ச்சி பண்ணுறாங்க. ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிப்போம். நெகேமியா 2வது அதிகாரம் 19வது வசனம். ஓரோனியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். ராஜா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு, ராஜா கிட்ட தேவையான வசதி பணமெல்லாம் கேட்டு வாங்கிட்டு, லெட்டர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் நெகேமியா வந்திருக்கிறாரு. ஆனால் இதை விரும்பாத மக்கள், எருசலேமுடைய அலங்கம் கட்டப்படுவதை விரும்பாத மக்கள் அவங்களுக்கு விரோதமாக பரியாசம் பண்ணுறாங்க, நிந்திக்கிறாங்க. 4வது அதிகாரம் 11வது வசனம். எங்கள் சத்துருக்களோவென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். நெகேமியா இந்த வேலையை ஒரு பெரிய ப்ராஜெக்டை செய்கிறாரு. ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்கலை. அதனால் இப்போ இவங்களை கொல்ற வரைக்கும் திட்டம் போடுறாங்க. இவங்களுக்கே தெரியாமல் திடீர்னு அவங்க நடுவே போய் அவங்கள கொன்று போடணும், எப்படியாவது இந்த வேலையை ஓய பண்ணணும், இந்த வேலையை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் எந்த காரியமும் நெகேமியாவை அசைக்கவே இல்லை. அவர் அலங்கம் கட்டுறதை ஒரு நாள் கூட ஸ்டாப் பண்ணவே இல்லை. எப்படியாவது நெகேமியாவோட உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்தி இந்த காரியத்தை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நெகேமியா இதை கண்டுக்கவே இல்லை. இன்னொரு வசனம் வாசிப்போம். 6வது அதிகாரம் 2-3 வசனங்கள். நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பலாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி, நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரையொருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோவென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மினக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். நெகேமியாவுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க, கொல்லலாமான்னு பார்க்குறாங்க. அப்போ நெகேமியாவும் அவர் கூட இருக்கிற ஆட்களும் ஒரு கையில் பட்டயத்தை வச்சுக்கிட்டு ஒரு கையில் கட்டடத்தை கட்டுறாங்க, காம்பவுண்ட் வாலை கட்டுறாங்க. அப்படி உயிருக்கு பயப்படக்கூடிய சூழ்நிலையிலும் தாங்கள் செய்ய வேண்டிய அந்த ப்ராஜெக்டை கட்டடத்தை கட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல கூப்பிட்டு வாங்க உட்காந்து பேசுவோன்னு கூப்பிட்றாங்க. கர்த்தருடைய வேலையாக இருக்கலாம், நம்முடைய வேலையாக இருக்கலாம், எதை செய்யும் போதும் அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக யாராவது நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுறாங்க, குறுக்கிடுறாங்கன்னா அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுகிறதுக்கெல்லாம் நமக்கு நேரமே இருக்கக்கூடாது. சில பேர் நம்மக்கிட்ட ஆர்கியூ பண்ண விரும்புவாங்க, ஊழியம் செய்கிறதுனால அதை இதை சொல்லுவாங்க. அப்படி அவன் ஆர்கியூ பண்ண விரும்புகிறான்றதுக்காக அவனோட சேர்ந்து நான் உட்காந்து ஆர்கியூ பண்ணக்கூடாது. இப்போ இவர் சொல்கிறாரு, நான் பெரிய வேலையை செய்கிறேன், இதை விட்டுட்டு என்னால் வர முடியாது. கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிற வேலைங்கிறது பெரிய வேலை, பெரிய நோக்கம். அவருடைய நோக்கம் என்பது பிரம்மாண்டமானது. அதை தடுக்கிறதுக்கு பிசாசு கண்ணிகளை வைக்கிறான். ஆனால் அதை பார்த்து பயப்படவும் கூடாது, அதுக்கு எதிர்பேச்சு பேசி பேசி நம்முடைய நேரத்தை வீணாக்கவும் கூடாது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவர் கட்டுறதையே தான் செஞ்சிட்டே இருக்கிறாரு. இதே அதிகாரம் 14வது வசனம் வாசிப்போம். என் தேவனே, தொபியாவும் சன்பலாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்து கொள்ளும். இங்கே இன்னொரு காரியம் நடக்குது. சில பேருக்கு அந்த சன்பலாத்தும் தொபியாவும் காசு கொடுத்து நெகேமியாவுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறாங்க. வெளியில் உள்ள ஆட்கள் இல்லை, இவர் கூடவே இருக்கிறவங்க தீர்க்க தரிசனம் காசை வாங்கிட்டு தப்பாக தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. நெகேமியாவுக்கு பயம் உண்டாக்கக்கூடிய விதத்தில் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அப்போவே இப்படிப்பட்ட ஆட்கள் இருந்திருக்கிறாங்க, காசுக்காக தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட எந்த காரியத்தை பார்த்தாலும் அதில் சிக்கிடக்கூடாது. நெகேமியா அதில் சிக்கலை. அவர் சொல்கிற அவருக்கு கரெக்டாக தெரியுது, யார் எப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது.
காரணம் என்னென்னா, அவர் சும்மா சாதாரணமாக போகல, நானும் போய் எங்கள் ஊரில் போய் இதை கட்டிட்டு வரேன்னு போகலை. பல நாளாக உபவாசித்து ஜெபித்து தேவனிடத்துலேருந்து அழைப்பை பெற்று அதுக்கான எல்லா பெர்மிஷனையும் ராஜா கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அவர் அடிக்கடி சொல்கிறாரு, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேலே இருக்கிறது, நன்மைக்கு எதுவாகவே இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அதனால் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் அவர் மேற்கொண்டு 52 நாளில் அலங்கத்தை கட்டி முடித்தார். பலவிதமான சூழ்ச்சிகள், பலவிதமான கன்னிகளை பிசாசு கொண்டு வருகிறான். பலவிதமான மக்கள் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகளே அதுக்கு உடந்தையாகவும் இருக்கிறாங்க. ஆனாலும் எல்லாத்தையும் மேற்கொண்டு கன்னிகளை எல்லாம் தெரித்து அவர் ஜெயமாக அந்த காரியத்தை முடித்தார். கர்த்தர் நம் கூட இருக்கிறாரு, நம்முடைய பட்சத்தில் இருக்கிறாரு. நம்முடைய பட்சத்தில் தேவன் இருக்கிறபடினால நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் கர்த்தர் எல்லா கன்னிகளையும் தெரிக்க பண்ணுவார். அந்த கன்னிகளுக்குள்ளே நம்ம சிக்காமலே நம்மை பாதுகாப்பார். நெகேமியா எங்கேயும் போய் சிக்கலை, யாருக்கிட்டையும் போய் உட்காந்து பேசலை, யாருடைய காரியத்துக்கும் பயந்து. அவர் சொல்கிறான், போய் தேவாலயத்துக்குள்ளே போய் பூட்டிக்கோங்க, உங்களை கொல்ல போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை வாசித்து பாருங்கள், நிறைய காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் அதுக்கும் அவர் எதுவுமே செய்யலை. ராஜாவுக்கு இவருக்கு விரோதமாக பெட்டிஷன் போடுறாங்க. என்னென்ன காரியங்கள் சூழ்ச்சிகள் நடந்தாலும் அதில் கவனத்தை வைக்கவே இல்லை. என்னுடைய ராஜா எனக்கு, என்னுடைய பரலோக தகப்பன் எனக்கு என்ன மிஷனை கொடுத்துருக்கிறாரோ, எனக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்கிறாரோ அதை செய்கிறதுல மட்டும்தான் கவனமாக இருக்கிறார். இவங்க வாழ்க்கையிலேருந்தெல்லாம் நம்ம நிறைய காரியங்களை தெரிஞ்சுக்கிடணும், படிச்சுக்கிடணும். நெகேமியாவுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி கூடவே இருந்து காரியத்தை ஜெயமாக முடித்தாரோ அதே போல் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுலேயும் கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். சில நேரங்களில் நம்ம கூட வேலை செய்கிறவங்களே நமக்கு விரோதமாக செயல்படலாம். நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாங்க, இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியல. பின்னால் ஏதோ காரியங்களை பிசாசு விதைச்சிருக்கிறான், அவங்களுடைய உள்ளத்திலையோ அல்லது யார் மூலமாகவோ ஏதோ காரியங்களை பிசாசு செய்திருக்கிறான். அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, அழுது புலம்பக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால கண்ணி தெரிப்பதாக, அதை தான் நம்ம சொல்லணும். எனக்கு விரோதமாக இருக்கிற இந்த கண்ணிகள் தெரிக்கப்பட்டு போவதாக. கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்வார். இந்த கண்ணி சூழ்ச்சின்னு சொல்லும்போது வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் எஸ்தருடைய சரித்திரம். ஆமான் மொர்தெகாய் நமக்கு நல்லா தெரிஞ்சதான். யூதர்களுக்கு விரோதமாக, மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் என்னென்ன செய்யணுமோ செஞ்சிட்டான். ஒரே நாளில் அத்தனை யூதர்களையும் கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டான். மொர்தெகாயை நாளைக்கு தூக்கி போடணும்னு 50 முழ தூக்கு மரத்தை வீட்டில் செஞ்சு வச்சுட்டான். ஆனால் நமக்கு தெரியும், கதை தெரியல நமக்கு, நான் சொல்லலை. கர்த்தர் அந்த கண்ணியை தெரிக்க பண்ணினார். எந்த மொர்தெகாய்க்காக தூக்கு மரத்தை செய்தானோ அதே தூக்கு மரத்தில் அடுத்த நாள் ஆமானை ராஜா தூக்கி போட்டார். ஆமானுடைய அரண்மனைக்கு மொர்தெகாயை கர்த்தர் அதிகாரியாக்கினார். மொர்தெகாயை அவன் இல்லாமல் ஆக்கிடணும்னு நினச்சான். ஆனால் ஆமானுடைய மனைவி சொல்கிறா, அவன் யூத குலமானால் அவன் தாழ்ந்து போக மாட்டான், நீ தான் தாழ்ந்து போவீர். மொர்தெகாய் யூத குலமாக இருக்கிறபடினால, அதாவது தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடினால எந்த கண்ணியும் அவனுடைய வாழ்க்கையில் செயல்படாது. கர்த்தர் கண்ணிகளை தெரிக்க பண்ணது மட்டும் இல்லை, அதே கண்ணியை கர்த்தர் ரிவர்ஸ் ஆக்கினார். எந்த நாளில் யூதர்களை அழிப்பாங்க கொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்களோ அதே நாளில் யூதர்கள் தங்களுடைய பகைஞருக்கு சரி கட்டலான்னு சொல்லி ராஜா அடுத்து ஒரு லெட்டர் அனுப்பிட்டார். கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக வைராக்கியமாக இருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஐயோ கர்த்தர் என்ன செய்வாரோ, இவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க அப்படி பண்ணாங்க, இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்கன்னு நம்ம இந்த உலகத்திற்குள்ளே இருக்கிறதையே பார்த்து பார்த்து தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறோம். ஆனால் கர்த்தர் நமக்காக வைராக்கியமாக கண்ணிகளை தெரிக்க பண்ணுகிறவர். ஆமென். யூதர்களுடைய வாழ்க்கையில், மொர்தெகாயுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதை செய்தாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் செய்வார். நாம் யூத குலம் மட்டும் இல்லை, தேவனுடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கின மக்களாக இருக்கிறோம். நமக்கு விரோதமாக சத்துரு கொண்டு வருகிற எந்த கண்ணியும் அது வாய்க்காது. கர்த்தர் எல்லாத்தையும் தெரிக்க பண்ணுவார், நம்மை சுதந்திரமாக பறக்க செய்வார். ஆமென். இந்த கண்ணி வைக்கிறாங்கள்ல, அவங்க எதுக்காக வைக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 காரியம் இருக்கும். ஒன்று பொறாமையாக இருக்கும். சாதாரணமாக, அதாவது சூழ்ச்சி பண்ணுறாங்க, சதி ஆலோசனை பண்ணுறாங்க, அடுத்தவங்களை போய் போட்டு கொடுக்குறாங்க, நிறைய காரியங்கள் செய்கிறாங்கல்ல, அதாவது நம்ம அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, பின்னுக்கு தள்ளணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே எப்படின்னா 2 காரியங்கள் முக்கியமாக இருக்கும். முதல் காரியம் பொறாமையாக இருக்கும்.
தானியேலை பற்றி நம்ம பார்த்தோம். அவனுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்துச்சு. அவனோட போட்டி போட முடியலை. பொறாமையினால தான் தானியேலை அழிக்கணும்னு பார்த்தாங்க. ரெண்டாவது காரியம் என்னவா இருக்குன்னா, சுயநலத்துக்காக, சுய ஆதாயத்துக்காக ஜனங்கள் அப்படி சில காரியங்களை செய்கிறாங்க. இதனால் எனக்கு ஏதாவது பெனிஃபிட் வரணும்னு சொல்லி அடுத்தவனை குழி தோன்ற ஒரு காலம். இதில் ஒரு தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம். நிறைய கன்னிகளை மக்கள் வச்சாங்க. அதுலேருந்தெல்லாம் அவரை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். கண்ணி தெரித்தது தப்பினோம்னு சொல்கிறாரு. ஆனால் அதே தாவீது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்தார். உரியாவை கொல்றதுக்கு அவன் கையிலேயே லெட்டர் எழுதி கொடுத்து விட்டார். அந்த ஒரு சங்கதியை தவிர மீது எல்லாத்துலேயும் தாவீது சரியாக இருந்தான்னு வசனம் சொல்லுது. காரணம் என்னென்னா, தன்னுடைய பாவத்தை மூடுவதற்காக, தன்னை நீதிமானாக காட்டுறதுக்காக, தன்னுடைய சுய லாபத்துக்காக ஒரு கன்னி, அது ஒரு கன்னி தான், அவன் தனக்கே தெரியாது. உரியாவுக்கு தெரிஞ்சுருந்தா கொண்டு போயிருப்பார் அந்த லெட்டரை. ஒரு குருவி எப்படி தனக்கே தெரியாமல் போய் அதில் விழுகுதோ அதே போல் அந்த லெட்டரை பத்திரமா எடுத்துகிட்டு போய் யோவாபுக்கிட்ட கொடுக்குறாரு. ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஆள். ஆனால் தாவீது அந்த காரியத்தை செய்கிறான். அதான் நான் சொன்னேன், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் கூட நம்முடைய மனம் மறுரூபமாகலை, தேவனுடைய அன்பு, ஆவியானவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் இல்லைன்னா இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய பிசாசு நம்மளே தூண்டுவான். இதில் நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு விரோதமாக இருக்கிற கன்னிகளை கர்த்தர் முறிப்பார். கண்ணி தெரித்ததுன்னு சொல்லிட்டு அடுத்தவனுக்கு கண்ணியை ஏற்படுத்தக்கூடாது. மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நான் கன்னியாக இருக்கக்கூடாது. எந்த காரியத்திலும் என் மூலமாக யாரும் இடரல் அடையக்கூடாது. காரணம் என்னென்னா, வசனம் சொல்லுது, எனக்கு மறைவாய் வத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. யார் குழியை தோண்டினானோ அவனே அதுக்குள்ளே விழுவான். அதனால் இந்த காரியத்தில் நம்ம விசுவாசிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் நைஸாக பேசி அப்படி பண்ணிட்டேன், ஏமாற்றிட்டேன், இது செஞ்சுட்டேன், அதை செஞ்சுட்டேன்னு அதை நம்முடைய புத்திசாலித்தனமாக நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய பார்வையில் ஃப்ராங்காக எப்படி இருந்தால் எது உண்மையோ அதை மட்டும்தான் பேசணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லணும். அதுக்கு மேலே கர்த்தர் நம்முடைய காரியங்களை அவர் பார்த்துக்கிடுவார். கர்த்தருடைய பாதுகாப்பு நம்ம மேலே இருக்குது. கர்த்தரோட அவருடைய வார்த்தையில் சேர்ந்து நடக்கும்போது கன்னிகளுக்கு விலகலாம். இந்த கன்னிகளுக்கு விலகிறதுல இன்னும் ஒரு சின்ன காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி கர்த்தர் நமக்கு என்ன காரியத்தை, என்ன வேலையை செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதில் ரொம்ப கவனத்தோட முழு மூச்சோட செய்துக்கிட்டே இருந்தோன்னா கன்னிகளுக்கு தப்பலாம். தாவீதுடைய வாழ்க்கையில் ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலத்தில் அவர் யுத்தத்துக்கு போகலை. தன்னுடைய படையை மட்டும் அனுப்பிட்டு வீட்டில் இருந்தார். அதனால தான் பத்சேபால்ங்கிற கண்ணியில் அவர் விழுந்தார். நம்முடைய வாழ்க்கையில் இப்போ நான் செய்கிறதுக்கு கர்த்தர் என்ன பணியை கொடுத்துருக்கிறாரோ, என்னுடைய வேலை என்ன, படிக்க வேண்டிய வயசில் முழு மூச்சோட படிக்கணும். அதை தவிர வேறு எதுலேயும் கவனம் போகக்கூடாது. வேலை செய்கிறோன்னா அந்த வேலையில் முழு ஈடுபாட்டோட முழு பலத்தோடு அதை கரெக்டாக செய்யணும். கர்த்தரை தேடுறோமா அதில் உண்மையாக இருக்கணும். எதை செய்தாலும் கரெக்டாக பர்ஃபெக்டாக அதில் மட்டும் கவனம் இருக்கும்போது இப்படிப்பட்ட கன்னிகளுக்கு விலக முடியும். சிம்சோனுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். கர்த்தர் அவனை ஒரு நியாயாதிபதியாக வச்சுருந்தார். நம்ம நிறைய நேரத்தில் அவர் நியாயம் விசாரிச்சாருங்கிறத யாருக்கும் தெரியாது. சிம்சோன் கதைனா என்ன தெரியும்? அவங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளையில பிறந்தார், முடி பெருசாக வச்சுருந்தாரு, அதை செஞ்சார், இதை செஞ்சார், கடைசியில் செத்து போயிட்டார், மாவரைச்சு செத்து போயிட்டார். ஆனால் 20 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். அந்த இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிற வேலையை அவர் கரெக்டாக தேவனுடைய ஞானத்தோட ரொம்ப சின்சியராக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதையே செஞ்சுட்டு மக்களோடையே பழகி இஸ்ரவேல் ஜனங்களோடையே இருந்திருந்தாருன்னா தெளிலாள் வீட்டுக்கு போயிருக்க மாட்டார். ஆமாவா இல்லையா? நமக்குரிய காரியத்தில் கர்த்தர் என்ன பொறுப்பை கொடுத்துருக்கிறாரோ அதை கரெக்டாக சின்சியராக செய்யும்போது கர்த்தர் எல்லா கன்னிகளுக்கும் நம்மை விலக்குவார். கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரு, நல்லது தான். ஆவியானவர் நம்ம எப்படி நடத்துகிறாரோ அந்த காரியத்தில் தான் போகணும். நம்முடைய மைண்டு எப்போ ஐடிலாக இருக்குதோ, வேலை செய்யாமல் சோம்பேறியாக என்னைக்கு நம்ம இருக்கிறோமோ அன்னைக்கு வேண்டாத பாவங்கள், சிந்தனைகள், மற்ற தவறான காரியங்களெல்லாம் வரும். அது கண்ணின்னு தெரியாமல் போய் விழுந்துருவோம். அதனால் நம்முடைய நேரங்களை சரியாக யூஸ் பண்ணுவது மிகவும் நமக்கு ஆசீர்வாதம். சில நேரங்களில் நம்ம மற்றவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு போது ரொம்ப நம்ம ஃபீல் ஆகிறோம். கூடவே இருந்து இப்படி பண்ணிட்டான், நான் இப்படி செய்வான்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வலி இருந்திருக்குமா இருந்திருக்காதா? என்னோடையே இருந்தவன் யூதாஸ்காரியத்து 3.5 வருஷம் கூடவே இருந்தவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான்றது இயேசுவுக்கு தெரியும். சாப்பாடு கொடுத்து அந்த அப்பத்தை திராட்சை ரசத்தெல்லாம் கொடுத்து நீ போ, செய்கிறத போய் செய்யின்னு சொல்லி யூதாஸ்காரியத்தை அனுப்புகிறாரு.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவன் இப்படி தான் காட்டி கொடுக்க தான் போகிறான்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக இருப்போமா? படபடப்பாக இருக்குமா இருக்காதா? அவனை அனுப்பிட்டு இயேசு கூலாக நமக்கு தேவையான முக்கியமான சத்தியங்களை யோவானில் பேசிகிட்டே இருக்கிறாரு. அவன் போனதை பற்றி இயேசு எதுவுமே கண்டுக்கிடலை. ஆனால் நிச்சயமாக அந்த கஷ்டமெல்லாம் அவருக்கும் தெரியும். நம்மை போல பாடுபட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் எந்தெந்த காரியத்தை குறித்து மற்றவங்க செய்கிற துரோகத்தை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, வருத்தப்படுறீங்களோ, அந்த வலி வேதனை அவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? கட்டாயம் தெரியும். அதனால தான் கர்த்தர் நம்மை அதுக்கெல்லாம் நீங்களாக்கி விடுவிப்பார். பிசாசு எல்லாருக்குமே கண்ணிகளை வச்சுட்டே வந்தான். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது இயேசுவுக்கும் அவரை அழிக்கிறதுக்கும் சில கண்ணிகளை வச்சான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ அறிவு கிடையாது. நான் சொன்னேன்ல, அவனுக்கு கொஞ்சம் தான் அறிவு. இவர் தேவனுடைய குமாரங்கிறது அவனுக்கு தெரியாது. சின்ன குழந்தையாக இருக்கும்போதே ஏரோதுவை கொண்டு அவரை கொல்றதுக்கு வகை பார்த்தான். கர்த்தர் அந்த கண்ணிக்கு விலக்கி பாதுகாத்தார். அவன் இந்த உலகத்தில் செய்த பிசாசு இந்த உலகத்தில் செய்த பெரிய அல்டிமேட்டான ஒரு பெரிய கிரேட் ஒரு தீமையான ஒரு யோசனை, ஒரு சதி அல்லது சூழ்ச்சி இருக்குன்னா இயேசுவுக்கு விரோதமாக அவன் செஞ்சதான். பிரதான ஆசாரியர், வேத பாரகர், அங்கே இருந்த பரிசேயர் எல்லாருக்குள்ளேயும் போய் அவரை கொல்லணுங்கிற ஒரே ஒரு காரியத்தை அவங்கள கொண்டு செய்ய வைக்கிறான். அவரை காட்டி கொடுக்கறதுக்கு யூதாசுக்குள்ளேயும் புகுந்தான்னு வார்த்தை சொல்லுது. எல்லாத்தையும் அவன் செய்து இந்த கண்ணியில் இயேசுவை சிக்க வைக்கணும், அகப்படுத்தணும்னு நினச்சான். அதான் அவன் செஞ்ச மாஸ்டர் பிளானே. நம்மக்கிட்ட அவன் செய்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியான சின்ன சின்ன காரியம். ஆனால் இயேசுவையே என்ன செய்யணும்னு பார்த்தான்? கொன்றணும், அழிச்சிடணும். இவர் என் தலையை நசுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது செஞ்சிடணும்னு நினச்சான். ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியலை. இயேசுவனுடைய இந்த உலக வாழ்க்கையில் ஒரு சேதத்தை உண்டு பண்ணினா, அவருடைய குதிங்காலை நசுக்குனா. அதுக்கப்புறம் அவன் என்ன நினச்சான்னா, முடிஞ்சிருச்சு, நான் அவரை ஜெயிச்சிட்டேன்னு நினச்சான். ஆனால் வார்த்தை சொல்லுது, ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிப்போம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 23-24. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். இங்கே பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு. இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் பிரசங்கம் பண்ணுறாரு. நீங்களாக அவரை கொல்லலை, தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படி அவருடைய முன்னறிவின்படி தேவனுக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் செய்தீங்க. ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசு தானாக தான் ஒப்பு கொடுத்தாரு. அவரை சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். அடுத்த வசனம், தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. யார் அவரை சிலுவையில் அடைஞ்சாங்களோ அவங்கக்கிட்ட பேதுரு சொல்கிறாரு, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்தார். ஒரு விதத்தில் சொல்லனா, மரண கண்ணிகள் அவர் மேலே விழுந்தது, அந்த கண்ணிகள் எல்லாம் தெரித்தது. 3வது நாளில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பும்போது தேவன் தம்முடைய சொந்த குமாரனை உயிரோடு எழுப்பினார். கண்ணிகளெல்லாம் தெரித்து போக பண்ணினார். ஜெய கிறிஸ்துவாக, பிசாசினுடைய தலையை நசுக்கினவராக, மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்தார். ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ள மகிமை நம்பிக்கையாக ஜீவிக்கிறார். நீங்களும் நானும் சாதாரணமானவங்க இல்லை. கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்தாரு. கண்ணியெல்லாம் தெரிச்சுது. இப்போ பிசாசு செயல் இழந்து போனவன் தான். அவனுடைய கண்ணிகளை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நம் கூட இருக்கிறார். அவனை ஜெயித்த கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பிசாசினுடைய கண்ணிகளோ அவன் வைத்த வலையோ எதுவும் நம்மை சேதப்படுத்தக்கூடாது. கிறிஸ்துவனுடைய ஜெயம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். உங்களை குறித்து என்னை குறித்து தேவனுடைய விருப்பம் அதுதான். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கண்ணிகளுக்கும் நம்மை விலக்கி விடுவிக்கிறவர். கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். ஆமென். ஆமென். பிசாசு எப்பொழுதுமே கண்ணிகளை வைக்கிறவன் தான். ஏன் வைக்கிறார் என்றால், நமக்காக வைத்திருக்கிற நோக்கத்திலிருந்து நாம் வழி விலகி போகணுங்கிறதுக்காக வைக்கிறான். இந்த வசனம் என் வாழ்க்கையில் ரொம்ப நிச்சயமான ஒரு வசனம். கர்த்தர் பேசின வசனம். ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஆண்டிப்பட்டியில் ஒரு பொண்ணு பார்த்தோம். முதல்ல பார்த்தோம். அப்போ நமக்கு பாடம் தெரியாது, இசையும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது.
போனோம். ஒரு பொண்ணு நல்லா பாடும். நாங்கள் நம்முடைய மனதில் அவங்க பாட நம்ம பிரசங்கம் பண்ண அப்படியே சிறப்பாக இருக்கும்டா நினச்சி ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் நாங்கள் என் நண்பர்கள் முதல்ல பார்த்து வந்தோம். அப்புறம் என் குடும்பத்தோடு போய் பார்த்தோம். பார்த்துட்டு வந்து அப்புறம் ஃபோனில் 2-3 தடவை பேசியிருக்கோம். அவங்க அம்மா பேசுவாங்க. அப்புறம் ஃபோனை கொடுத்தாங்க. திடீர்னு அவங்க வேணான்ட்டாங்க. அப்போது எது வேணாங்கிறதுலாம் மேட்ரு கிடையாது நமக்கு. ஏன்னா அப்போ சர்ச்சில் இருந்தது 20 பேர் தான். 20 பேருக்கு ஃபோட்டோ காமிச்சிட்டேன். இதான் நம்மளுடைய எதிர்கால பொண்ணு அப்படின்னு காமிச்சிட்டேன். என் கூட வேறு அந்த பொண்ணு ஃபோட்டோ வேறு எடுத்துருந்துச்சு. அந்த ஆண்டிப்படி டேமில் வந்து தண்ணி நிறையா இருந்துச்சு. எங்கள் அக்கா பிள்ளைலாம் வந்ததுனால கூட போய்ட்டு வந்தோம். அந்த பொண்ணு என் கூட இருந்து ஃபோட்டோ இருந்துச்சு. அதனால் நம்ம இப்போ கல்யாணம் முடியாமல் ஊழியம் செய்கிறோமே, இந்த மாதிரி நிச்சயமாக சொன்னோன்னா கொஞ்ச நாள் வேணாம்னு சொன்னோன்னா நமக்கு அவ்வளோ சிறப்பான அழகான ஒன்று பொண்ணலாம் கிடையாது. அப்படியே இச்சிக்கத்த ரூபம் அவளுக்கு இருந்தது அப்படிலாம் கிடையாது. பரவாயில்ல, நமக்கு நம்ம எதிர்பார்த்தது இல்லைன்னா மினிஸ்ட்ரி ஓரியன்ட், அதில் தான் நம்ம விரும்பினது. அப்போ சொன்னோம்னா ரொம்ப ஒரு மாதிரி மனதில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா அப்படி அதை 4 பேருக்கு சொல்லிட்டேமே அப்படின்ட்டு. ஒரு நாள் ப்ரேயர் முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை, அப்போ சிறுவழி திருவிழியும் கிடையாது இல்லையா. ப்ரேயர் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பைபிள் வாசிச்சுட்டு அப்படியே என் டேபிளில் வச்சுட்டு நான் அப்படியே மதுரை போயிட்டேன். மதுரை போயிட்டு பெரும்பாலும் புதன்கிழமை காலைல வருவேன், இல்லை செவ்வாய்க்கிழமை நைட்டு வருவேன். திரும்பி வரும்போது திரும்பி வந்தவுடனே அப்படியே பைபிள் அப்படி திறந்துருந்துச்சு. சரி ஜெபம் பண்ணிட்டு படுப்போன்னு சொல்லி பைபிள் வாச்சேன். கரெக்டாக இந்த ஒரு வசனம் தான் என் கண்ணில் தெரிஞ்சு, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோன்னு இருந்துச்சு. நமக்கு என்ன ஏன் கண்ணி எந்த கண்ணி தெரிச்சிச்சு, எந்த கண்ணிலேருந்து நம்ம தப்பிச்சோன்னு அப்போ எனக்கு தெரியலை. கத்தரை முழுக்க சார்ந்துருங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியாது. கத்தரை முழுக்க சார்ந்திருந்தால் ஆண்டவனுக்கு தெரியாது. என் வாழ்க்கைக்கான நோக்கம் உடைய கரத்தில் இருக்கிற நீங்கள் டோட்டலாக சார்ந்திருந்தீங்கன்னா தேவையில்லாத அத்தனை கண்ணியும் தெரித்து உங்களை வெளியே கொண்டு வந்துடுவார். ரொம்ப நாள் கழித்து ஒரு பாஸ்ட்டு தான் அந்த அந்த கல்யாண காரியங்களை ஒழுங்குபடுத்தினார். தங்கச்சி மடத்தில் இருக்க ஒரு பாஸ்ட் ஒருத்தர். அப்போ அவர் சொன்னார், பாஸ்ட் நல்ல வேலை உங்களுக்கு அது முடியல, அந்த பொண்ணுக்கு வந்து யுட்ரஸே இல்லையா பாஸ்டர். யுட்ரஸே இல்லைன்னா 6 மாதம் கழிச்சு டைவர்ஸ் வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்மளோட சந்ததி முடிஞ்சிருச்சு, அத்தோட செம்மையானுடைய வம்சம் புஷ்ஷுன்னு ஆகி போயிடும். அது இன்னொரு காரியம் நீங்கள் எல்லாம் கவனிங்க. நான் கத்தரை நோக்கி நீரை நடக்கலாம், என் தேவன் நான் கம்ப்ளீட் ட்ரஸ்ட் இருக்கிறவன் சொல்கிறேன் இல்லை, ட்ரஸ்ட் பண்ணுறேன். என் தெரிந்த ஒரு நண்பர், தெரிந்த நண்பரில் என்னுடைய க்ளோஸான நண்பர், ரொம்ப க்ளோஸு. அவர் பைபிள் காலேஜில் நாங்கள் ஒன்றா படித்தோம். அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணார். நான் வந்து அந்த சிறு வயதில் படிக்கிற வயசில் இருக்க லவ்ங்கிற லவ் கிடையாது, அது இச்சை. அது வந்து ஆப்போசிட் செக்ஸ் மேலே வரக்கூடிய ஒரு கவர்ச்சி. அந்த நேரத்தில் லவ் கிடையாது, அந்த நேரத்தில் வரக்கூடியது இச்சை. அந்த காலகட்டத்தில் ஒரு ஆசை வரும், அது ராங் டிசையராக பிசாசு வைக்கக்கூடியது. நான் லவ்வுக்கெல்லாம் எதிரானால் கிடையாது. காலம் வரும் பொழுது நம்முடைய நோக்கத்தை மனதில் வைத்து செய்யக்கூடிய காரியங்கள் அது வேறு, அதுக்கெலாம் நான் ஃபாரான ஆள். ஆனால் படிக்கிற வயசில் 7ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸு 11ஆம் கிளாஸு காலேஜ் படிக்கும்போது லவ்வுங்கிறதுலாம் அது லவ் கிடையாது, அது இச்சை. இச்சைங்கிறது தீமை. அது வந்து கத்தர் ஏற்படுத்தி கொடுக்குற காரியம் கிடையாது. அவருக்கெல்லாம் கல்யாணம் முடிக்கிற ஸ்டேஜ் தான். அப்போது ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறேன்னாரு. அந்த பிள்ளை நான் பார்த்தது கிடையாது. அப்போது ஒரு தடவை நான் சென்னைக்கு போயிருந்தபோது அவர் ரூமில் தான் தங்கியிருந்தேன். அப்போ ஜெபம் முடிஞ்சவொடனே எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ண, நானும் ஒரு ஜெபம் பண்ணோம். அப்போது ஜெபம் பண்ணுனாரு. நான் எல்லோரும் ஜெபம் பண்ணேன். அந்த பிள்ளையை பற்றி நான் ஜெபம் பண்ணவே இல்லை. முடிஞ்சவொடனே சொன்னார், பார்த்தியா என் ஆளுக்கு நீ ஜெபம் பண்ணலன்னாரு. அது அவன் ஆளே கிடையாது. அப்போ நான் விட்டுட்டேன், அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் மினிஸ்ட்ரிக்கு போனார். மினிஸ்ட்ரிக்கு போனதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி நல்லா தான் போச்சு, நல்ல மினிஸ்ட்ரி அவருக்கு. ஒரு காலகட்டத்தில் திடீர்னு இவர் மினிஸ்ட்ரி பார்க்குற காலத்தில் அந்த பொண்ணு இன்னொரு பையனோட பேச ஆரம்பிச்சிருச்சு. பேசுகிறது அப்புறம் அந்த செய்தி அவருக்கு போனதுக்கப்புறம் அவர் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ஊழியத்தை வேண்டாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில் ஊழியத்தை விட்டு அந்த ஊரை விட்டே போயிடலான்னு சொல்லி பெட்டிலாம் கட்டிட்டார். அதுக்கப்புறம் அந்த நடுராத்திரில் கத்தருக்கு தன்னை டோட்டலாக ஈல்டு பண்ணி, ஆண்டவரே நான் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்க சொல்லி ஊழியம் செஞ்சார். இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி பண்ணுறார். இன்றைக்கி அவர் கூட இருக்கிற பெண் வந்து அவருடைய ஊழியத்துக்கும் நித்திய நோக்கத்திற்கும் தேவன் அமைத்த ஒரு பெண். அன்னைக்கு அந்த பெண்ணை அவர் கல்யாணம் பண்ணியிருந்தார் என்றால் இன்றைக்கி செய்கிற ஊழியத்தை அவர் செஞ்சுருக்க மாட்டார்.
கர்த்தர் எப்பொழுதுமே நம்முடைய நித்திய நோக்கத்தை மனதில் வைத்திருக்கிறவர். நமக்கு தெரியுதோ தெரியலையோ, நமக்கெல்லாம் தெரியாது. நம்முடைய எதிர்க்க நாளைக்கு நடக்கிற என்ன தெரியும் யாருமே தெரியாது. அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா சொன்னாங்க, எங்கள் சொந்தக்கார பையன் ஒரு பிஸ்னஸ் தொடங்குகிறான், நல்லவன் ஆகிட்டான் பாஸ்டர், பைபிளை தூக்கிட்டான் பாஸ்டர்னுச்சு. அப்போ தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பைபிளை தூக்கிட்டு வந்தே பேசினார், கடத்த ஒன்று 5 லட்சத்தை ஆட்டைப்பட்டு போயிட்டான். நீதிமொழியில் 7 சொல்கிறாரு, ஒரு பெண் வர்றா, என்ன ஸ்பிரிச்சுவலாக பேசுகிறா தெரியுமா, இப்போ தான் உன்னை நினச்சேன் நீனே வந்துட்டேங்கிறா. உன்னை நினச்சிக்கிட்டு இருந்தேன், பட்டார் நீனே வந்துட்ட பாரு, இப்போ தான் நான் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு சமாதான பலிகளை இட்டுட்டு வந்துட்டேன்பா. பேச்சு ஸ்பிரிச்சுவல் பேச்சு. வேதம் சொல்லுகிறது, ஞானத்தை உன் சகோதரி என்றும் புத்தியை உன் இனத்தால் என்றும் சொல்லுவாயாக சொல்லிட்டு அந்த சம்பவம் கீழே வருது. ஞானம் இல்லைன்னா, ஞானங்கிறது என்னென்னா எதிர்காலத்தை மனதில் வைத்து பார்க்குறது, இல்லைன்னா நிறைய இழப்புகளை சந்திக்கிறோம். முழுக்க முழுக்க கர்த்தரை கம்ப்ளீட் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது, அண்டர் ரோமுக்கெல்லாம் தெரியும், அப்படி ட்ரஸ்ட் பண்ணி வாழுங்க. கர்த்தர் வெளியே கொண்டு வருவார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காலங்களை வீணாக்காமல் முன்னாடி போகலாம். எந்த காலகட்டத்தில் எதை செய்கிறோமோ அது ப்ராப்பராக செய்யணும். படிக்கிற காலமா படிக்கிறதுல மட்டும்தான் இருக்கும். ஊழியம் செய்ய போகிறோமா ஊழியம் செய்ய மட்டும் தான் செய்யணும். கரெக்டாக ஃபோக்கஸில் கவனமாக இருந்தோம்னா சீக்கிரமாக முன்னேறி போகலாம். அதனால் இந்த படிக்கிற வயசில் லவ்ங்கிறது அதுங்கிறது அதெல்லாம் நான் 100% எதிரான ஆளுவன். படிக்கிற காலத்தில் வர்றது காலம் வந்து தேவனுடைய நோக்கங்களை அறிந்து அப்போ கர்த்தர் பேசி அந்த நோக்கத்துக்கு இசைவாக வரக்கூடியதுங்கிறது அது தேவன் அங்கீகரிக்கிறது. வேதத்தில் லவ் மேரேஜ் இருக்குது, அரேஞ்சு மேரேஜ் இருக்குது. நான் அதுக்கு எதிரான ஆள் கிடையாது. ஆனால் காலத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய அத்தனையும் தீமை, அது நம்முடைய வாழ்க்கையை அழிச்சிரும். அதாவது நம்ம செய்ய வேண்டிய வேலை கர்த்தரை அறிந்து கர்த்தருக்காக டோட்டலாக வாழ்ந்தோம்னா கர்த்தர் ஜெயமாக நடத்துவார். தேவையில்லாத கண்ணிகளை கர்த்தர் தெரிக்க பண்ணுவார், நம்ம ஜெயமாக வாழ வைப்பார். எழுந்து நிற்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நீ நன்மை செய்கிறவர், எங்களுக்காக வைத்திருக்க நோக்கங்கள் திட்டங்களை நீ நிறைவேற்றுகிறவர். உம்மே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மே நம்பியிருக்கிறபடினால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. உம்மை நம்பியிருக்கிறோம், முற்றிலுமாக சார்ந்திருக்கிறோம். எங்கள் எதிர்காலம் கரத்தில் இருக்கிறது கர்த்தாவே. நீர் நேர்த்தியான விதத்தில் செம்மையான விதத்தில் நடத்துகிற தேவனாக இருக்கிற எமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத கண்ணிகள், டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எண்ணங்கள் அத்தனையும் கர்த்தர் எடுத்து போட்டு உங்களுடைய நோக்கத்துக்கு நேராக, உங்களுடைய வார்த்தைக்கு நேராக ஓடக்கூடிய மக்களாய் நித்திய நோக்கத்தில் எங்களை நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிற காமக்கு நன்றி. காலம் நிறைவேறும் பொழுதும் சொல்லப்பட்டிருக்கிறதே, காலத்தில் உம்முடைய வழிநடத்துதல்ல உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாய் ஒரு நல்ல தகப்பன், எங்களுக்கு குறித்து அத்தனை அறிந்து வைத்திருக்கிற தகப்பன், எங்களுக்காக சகலத்தின் தீர்மானித்து நீ நடப்பிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆலோசனை கர்த்தர் ஆலோசனை தருவீராக. ஒவ்வொரு காலத்திலையும் ஞானத்தோடு நடக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும். தேவனுடைய தயவும் தேவனுடைய முகத்தின் வெளிச்சம் எங்கள் மேலே வீசட்டும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவே தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதான கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு தேவையில்லாத எல்லா கண்ணிகளுக்கும் உங்களை விலக்கி 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவாக வாழ வைப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.